அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க, அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நெஞ்சுரமிக்க தலைவராக, நமது உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டி வரலாற்றில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இளைஞர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்ப்பு மட்டுமல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கான தீர்ப்பாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் பெற்று தந்த தீர்ப்பை நாட்டு மக்கள் அன்போடு வரவேற்றிருக்கிறார்கள். அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க, அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம். பள்ளி வளாகத்திலே வெளியே உட்கார வச்சு அமர வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அது குறித்து இப்போ காவல்துறை விசாரித்து வருகின்றார்கள். யாராவது அதில் தவறு செஞ்சிருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இல்லை மேடம், எனக்கு இது வரைக்கும் ஒரு புகார் கூட வரல. பட் ஒரு எனக்கு அது மாதிரி புகார், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு அது மாதிரி புகார்கள் வரல. மின் வாரியத்துக்கு அது மாதிரி புகார்கள் வரல. ஏதாவது அது மாதிரி இருந்தால், ஏதாவது அப்படி நீங்கள் என்ன ஏதாவது ஒரு இடங்கள் ஏற்பட்டிருந்தால், ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கும், அதனால் ஏற்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கி ஆய்வு பண்ணிடுறேன். என்னென்னு இன்றைக்கி நான் பார்க்க சொல்கிறேன். இன்றைக்கி உயர் அதிகாரிகள் அனுப்பி அதை எதனால் ஏற்பட்டுங்கிறத பார்க்க சொல்கிறேன். நான் பொதுவாக நீங்கள் என்னென்னா, ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு தோற்றம் வந்துடுது, டீ கடையில் பேசுகிற மாதிரி உட்காந்து எங்கேயாவது செவிவெளி செய்திகளை சில நேரங்களில் கேள்வியாக முன் வச்சிடுறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்துள்ளார்கள். தேவைக்கேற்ப ஏறத்தால் 6000 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக நமக்கு மின்சாரம் தேவை இருந்தது. அதை முழுவதுமாக டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்து அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். என கோடை காலத்தில் மிக சிறப்பாக எந்தவித தடையும் இல்லாத சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம்.